ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 473. இங்கு மிக பலம் வாய்ந்த ஒரு ஆச்சாரியரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் குமார தாரை வேத்திராவதி என்பவை 2 நதிகளாகும். சரி தந்திரம் என்பது அந்த 2 நதிகளுக்கு இடையே உள்ள ஒரு தீவு ஆகும். ஸ்ரீ மத்வாச்சாரியர் அந்த தீவில் தங்கி துவைத மத சித்தாந்தத்தை விரிவாக விளக்குவதற்காக ஒரு நூல் இயற்றினார். அந்த நூலின் பெயர் கிருஷ்ண அமிர்த மகாவர்ணம் என்பது ஆகும். அந்த தீவில் தங்கியிருந்த வேளையில் மத்வர் மற்றொரு பணியையும் செய்து வந்தார். அவர் அத்வைத சித்தாந்தத்தை மேற்கொண்டு இருந்தவர்களோடு சொற்போர் நடத்தி வெற்றி பெற்று பலரை தம் சமயத்தை தழுவச் செய்தவர். அவர் இப்போது மற்ற சமயத்தினரோடு சொற்போர் நடத்தி வெற்றி கொள்ள தம்முடைய சீடர்களை தயார் செய்து அனுப்பினார். அவர் சரி தந்திர தீவில் இருந்தபோது ஒரு முறை சூரிய கிரகணம் நேர்ந்தது. அன்றைக்கு ஸ்ரீ மத்வரும் அவரை சார்ந்தவர்களும் குளிப்பதற்காக அண்மையில் இருந்த கடலுக்கு சென்றார்கள். கடல் அலைகள் எழும்பிக் கொண்டு இருந்த பெரும் சத்தம் அவர்கள் அனைவருடைய காதிலும் விழுந்தது. இப்பொழுது கொந்தளித்து கொண்டு இருந்த கடலில் இறங்கி குளிப்பதற்கு அஞ்சினார்கள். அதை அறிந்த ஸ்ரீ மத்வர் சீற்றங்கொண்டார். கோபத்தால் சிவந்த தம்முடைய கண்களால் கடலை உற்று நோக்கினார். அவ்வளவுதான். அடுத்த கணமே கடல் அமைதியாய் ஆயிற்று. அதை அறிந்து அவருடன் சென்றவர்கள் ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். பின்பு எல்லோரும் அச்சம் இல்லாமல் கடலில் இறங்கி நீர் ஆடினார்கள். கடலையே அடக்கி அமைதி கொள்ளச் செய்த ஸ்ரீ மத்வருடைய தெய்வீக சக்தி அவர் ஒரு அவதார புருஷர் என்பதை எடுத்து காட்டியது. அதே காலகட்டத்தில் மற்றொரு அற்புதத்தையும் அவர் செய்து காட்டினார். ஓர் இரவு அவர் சீடர்களுக்கு வழக்கம்போல் பாடம் போதித்து கொண்டு இருந்தார். அப்போது அங்கு எரிந்து கொண்டு இருந்த தீபம் திடீரென அணைந்து போயிற்று. அதனால் அவர்கள் அமர்ந்து இருந்த இடத்தில் இருள் சூழ்ந்து விட்டது. அப்போது ஸ்ரீமத்வர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் தம்முடைய கால் கட்டை விரல் நகத்தில் ஒளியை உண்டாக்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அவர் அன்று இரவு பாடம் சொல்லி முடிக்கும் வரை அந்த பெரிய ஒளி நீடித்தது. அடுத்து ஒரு சமயம் கந்தவாட்டா என்பவன் ஒரு மல்லன், வலிமை மிக்கவன். இவன் மத்வாச்சாரியருடைய அளவு அற்ற வலிமையை பற்றி கேள்விப்பட்டு பொறாமை கொண்டான். ஸ்ரீ மத்வா ஆச்சாரியரிடம் பொறாமை கொண்ட கந்தவட்டா அவருடைய கழுத்தை நெரித்து கொன்றுவிட தீர்மானித்தான். ஒரு நாள் அவனும் அவனுடைய சகோதரனும் சேர்ந்து ஸ்ரீ மத்வாச்சாரியர் உடைய கழுத்தை நெரிக்கத் தொடங்கினார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஸ்ரீ மத்வரோ தமக்கு எதுவும் நடக்காதது போல் படுத்து கிடந்தார். ஆயினும் கந்தவட்டாவும் அவனுடைய சகோதரனும் தொடர்ந்து ஆச்சாரியுடைய கழுத்தை நெரித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த கொடியவர்களால் அவரை கொல்ல முடியவில்லை. ஏனென்றால் ஸ்ரீ மத்வருடைய கழுத்து வலிமை வாய்ந்த இரும்பு குழாய் மாதிரி மிக மிக கடினமாக இருந்தது. இறுதியில் அந்த தீயவர்கள் அயர்ந்து போனார்கள். அப்போது சிங்கம் தன் கழுத்தை சிலுப்புவதைப் போல் ஸ்ரீ மத்வாச்சாரியர் தம் கழுத்தை சிலுப்பினார். அவ்வளவுதான். ஸ்ரீ மத்வர் மீது ஏறி அமர்ந்து அவருடைய கழுத்தை நெரித்து கொண்டு இருந்த கந்தவட்டாவும் அவனுடைய சகோதரனும் அப்பால் போய் விழுந்தார்கள். அதனை கண்டு ஸ்ரீ மத்வாச்சாரியர் புன்முறுவல் செய்தார். பிறகு அவர்களை பார்த்து, எனது கழுத்தை நெரிப்பது இருக்கட்டும், உங்களால் என் சுண்டு விரலை கூட நகர்த்த முடியாது.
நீங்கள் இருவரும் பயப்படாமல் என் அருகில் வாருங்கள். இதோ என்னுடைய இந்த சுண்டு விரலை தரையில் ஊன்றிக்கொள்கிறேன். அதை நீங்கள் அசைத்துவிட்டால் போதும். நீங்கள் இருவரும் பலசாலிகள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். பயப்படாமல் என் அருகில் வாருங்கள் என சொல்லிக்கொண்டே படுத்து இருந்த ஸ்ரீ மத்வாச்சாரியர் எழுந்து உட்கார்ந்தார். பின்பு தாம் சொல்லியபடி தம்முடைய சுண்டு விரலை தரையில் ஊன்றினார். இப்பொழுது கந்தவட்டாவும் அவனுடைய சகோதரனும் தயங்கி ஸ்ரீ மத்வாச்சாரின் அருகில் சென்றார்கள். தரையில் ஸ்ரீ மத்வர் ஊன்றியிருந்த சுண்டு விரலை அசைக்க முயன்றார்கள். நெடுநேரம் அவர்கள் இருவரும் முயற்சி செய்தும் அவர்களால் ஆச்சாரியருடைய சுண்டு விரலை அசைக்க கூட முடியவில்லை. அதனை கண்டு ஆச்சாரியர் நகைத்தார். பிறகு அவர்களை பார்த்து, எனது சுண்டு விரலையே அசைக்க முடியாத சூரர்களான நீங்கள் என்னை கொல்ல வந்து இருக்கின்றீர்களா? மரியாதையாக இங்கிருந்து திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுங்கள் என்று அதட்டல் போட்டார். அடுத்த கணமே அண்ணனும் தம்பியும் அங்கு இருந்து ஓடிவிட்டார்கள். அதற்கு பிறகு கந்தவட்டாவும் அவனுடைய சகோதரனும் ஸ்ரீ மத்வருடைய பெயரை கேட்டாலே நடுங்கினார்கள். இதை போன்று மற்றொரு சம்பவம் நடந்தது. சிவா, அக்னி, உக்ரா, அமோதா, வாசுதேவா ஆகிய 4 கந்தவட்டாவை போல் வலிமை வாய்ந்த மல்லர்கள். கந்தவட்டாவும் அவனுடைய சகோதரனும் ஸ்ரீ மத்வருடைய கழுத்தை நெரிக்கவும் சுண்டு விரலை அசைக்கவும் முயற்சி செய்து தோல்வியுற்றதை அந்த 4 மல்லர்களும் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் 4 ஸ்ரீ மத்வருடைய உடல் வலிமையை அறிந்து பொறாமைப்பட்டார்கள். ஸ்ரீ மத்வரை வென்று காட்ட வேண்டுமென முடிவு செய்தார்கள். ஒரு நாள் அவர்கள் 4 ஸ்ரீ மத்வா ஆச்சாரியன் சென்று தங்களோடு மற்போர் புரிய வரும்படி சவால் விட்டு அழைத்தார்கள். அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட ஆச்சாரியர் அந்த 4 உடனும் மற்போர் செய்து அவர்களை வீழ்த்திவிட்டார். தாம் யார் என்பதை உணர்த்தி அந்த மல்லர்களை வெட்கி தலைகுனிய செய்து விட்டார். மற்றொரு தடவையும் இதேபோல் நடந்தது. வலிமை வாய்ந்த உடலினை பெற்ற வேறு சிலர் வேறொரு சமயத்தில் ஸ்ரீ மத்வருடைய உடல் வலிமையை சோதிக்க முன்வந்தார்கள். தங்களோடு மோதி வெற்றி பெற முடியுமா என சவால் விட்டார்கள். அப்போது ஆச்சாரியர், நீங்கள் என்னோடு மற்போர் புரிவது இருக்கட்டும். முதலில் என் தலையில் இருக்கும் உரோமத்தில் ஒன்றை பிடுங்கி காட்டுங்கள். அப்படி நீங்கள் பிடுங்கிவிட்டால் அதன் பிறகு உங்களுடன் நான் சண்டை செய்ய வருகிறேன் என அவர்களிடம் கூறினார். அந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உடனே ஸ்ரீ மத்வாச்சாரியர் பற்றுக்குரடு, அதாவது இடுக்கி ஒன்றை கொண்டு வரச் சொன்னார். அந்த இடுக்கியை தம்மோடு மற்போர் செய்வதற்கு வந்து இருந்தவர்களிடம் கொடுத்தார். அந்த இடுக்கியை பெற்றுக்கொண்ட அவர்கள் அதை கொண்டு ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய தலையில் இருந்த ரோமத்தில் ஒன்றை பிடுங்க முயன்றார்கள். நெடுநேரம் முயற்சி செய்தும் அவர்களால் ஸ்ரீ மத்வருடைய தலையில் இருந்த ஒரு ரோமத்தை கூட பிடுங்க முடியவில்லை. அவர்கள் சோர்ந்து போனார்கள். அதை கண்ட ஸ்ரீமத்வர், ஏன் முடியவில்லையா? என் தலையில் இருந்து ஒரு ரோமத்தை கூட பிடுங்க வலிமையற்ற நீங்களா என்னோடு மற்போர் செய்து வெல்லப் போகின்றீர்கள்? பேசாமல் வந்த வழியை பார்த்து கொண்டு போய்விடுங்கள். நானோ ஒரு துறவி. நான் யார் இடமும் வீண் பம்புக்கு வருவது கிடையாது. அப்படி இருக்கும்போது எனது உடல் வலிமையைக் கண்டு நீங்கள் ஏன் பொறாமை கொள்ள வேண்டும்? நீங்கள் ஏன் என்னோடு மற்போர் புரிய வேண்டும் என சாந்தமாக கேட்டார். அவரோடு மற்போர் புரிய வந்த அவர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். அவரை வணங்கி விடைபெற்று சென்று விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்